மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பு திட்டத்திற்கென தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். செய்யும் செயல் சிறியதோ பெரியதோ, இருக்கும் நிலை சாதாரணமானதோ மனித பார்வைக்கு புகழுக்குரியதோ எதுவானாலும் எதுவும் அவரவர் நன்மைக்காக செய்யப்படுவது இல்லை. அது கடவுளுக்காக செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களே நாம். ஆனால் வெறும் பணியாளர்கள் அல்ல, அவரின் அன்புக்குரியவர்கள். எனவேதான் வாழ்க்கை பயணத்தில் எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் அவரின் அருளும் இரக்கமும் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்துகின்றது. நம் சொந்த ஆற்றலில் அல்ல. நமது வாழ்க்கை, வெற்றி, சாதனை அனைத்தும் கடவுளின் அருள். பிரச்சனைகள் பெரிதாய் வரும்பொழுது, வழி தெரியாது விழி பிதுங்கும் பொழுது, இக்கட்டான சூழலில் இதயம் தவிக்கும் பொழுது நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கடவுளின் அருளும் இரக்கமும் அனைத்தையும் சிறப்பாய் செய்து முடிக்கும். நாம் வெறும் கருவிகளே, கடவுளே அதை இயக்குபவர். அவரின் விருப்பத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து விட்டால் அவர் நம்மில் பெரிய காரியங்களை செய்வார்.